வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமர்நீதி நாயனார் அவரோட கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமர்நீதி நாயனார் எங்கே பிறந்தார் அப்படின்னா பழையாறை அப்படின்ற சோழ நாட்டில் பிறந்தார். பழையாறை உங்களுக்கு தெரியும், எப்படி இருக்கும்னா ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நாடு. அது பழையாறை தான் அந்த கால சோழ நாட்டோட தலைநகரமாகவும் இருந்துச்சு. பழையாறையில் பெரிய வணிகராக இருந்தவர் தான் அமர்நீதி நாயனார். அமர்நீதியார் அப்படின்னு எல்லாராலையும் அறியப்பட்டவர். அவர் இருந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய செல்வம் இருந்துச்சுன்னா, அவருக்கு அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வம் இருந்துச்சு. அவருக்கு பாதி ஊர் அவருக்கு தான் சொந்தம். அப்படிப்பட்டவர் தான் அமர்நீதியார். அவருக்கு ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. அது என்ன குணம்னா, எல்லா சிவனடியார்களுக்கும் எந்த சிவனடியாரை பார்த்தாலும் அவர்களுக்கு மேலாடையும் கீழாடையும் கோமணமும் கொடுக்கறது அவருக்கு வழக்கம். அதாவது எந்த சிவனடியாரை பார்த்தாலும் அவங்களுக்கு உடை கொடுப்பது அவரோட வழக்கமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பதும் அவரோட வழக்கமாகவே இருந்துச்சு. அப்படி இருந்தவர் தான் அமர்நீதியார். அமர்நீதியாருக்கு மிகப்பெரிய சிவபக்தி. எந்த கோயில் சிவன் கோயிலை பார்த்தாலும் அந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பார். அதே மாதிரி சிவனடியார்களாக இருக்கிற எல்லாருக்குமே தொண்டு செய்கிறதா தன்னோட வேலையாகவே வச்சுருந்தார். வணிகராக இருந்தால் கூட தன்னோட வணிகத்தை விட அதிக கவனம் செலுத்தினது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதை தான் வச்சுருந்தார். இப்படி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதே தன் வாழ்க்கையாக வச்சுருந்தவரை சிவபெருமானும் பார்க்குறாரு. சிவபெருமான் பார்த்துட்டு என்ன செய்கிறார், ஒரு நாள் சரி இந்த அமர்நீதியாரை போய் நம்ம நேரில் பார்ப்போம் அப்படின்னு வரணும்னு யோசிக்கிறார். இந்த நேரத்தில் அமர்நீதியார் திருநல்லூர் அப்படின்ற ஊருக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு கோயில் திருவிழா இருக்குது, அந்த கோயிலுக்காண்டி திருநல்லூருக்கு தன்னோட குடும்பத்தோடு போகிறார். அப்போ அந்த கோயிலில் அந்த கோயில் இருக்கிற திருநல்லூரில் அவர் ஒரு மடமும் கட்டியிருந்தார். இந்த மடம் எதுக்கு அப்படின்னா, வரக்கூடிய சிவனடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி அங்கே வரவங்களுக்கு மேலாடையும் வேட்டியும் அதே மாதிரி கோமணமும் கொடுத்து உதவுறதுக்காக அவர் அந்த இடத்த ஒரு மிகப்பெரிய நிர்மாணம் பண்ணியிருந்தார். இப்போ அவர் பெரிய செல்வந்தர். எப்படி போவார், தன்னோட படைபலத்தோட எல்லாரோடையும் போய் அந்த இடத்துக்கு கோயிலுக்கு போகிறார். கோயிலில் போய் அந்த மடத்தில் போய் தங்கி அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற சிவனடியார்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறதையும் அதே மாதிரி மேலாடை கீழாடை வேட்டி கோமணம் எல்லாத்தையும் கொடுக்குறதெல்லாம் ஒரு 2 நாள் பண்ணிகிட்ருக்கார். இந்த நேரத்தில் சிவபெருமான் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல, அவர் என்ன பண்ணுறாரு, சோதனை செய்கிறதுக்காண்டி வராரு. இந்த அமர்நீதியாரை சோதித்து பார்த்துருவோம் அப்படின்னு எப்படி வராருன்னா, ஒரு பிரம்மச்சாரியாக வரார். எப்படி அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னா, எந்த ட்ரெஸ்ஸும் போடலை, ஒரே ஒரு கோமணம் மட்டும்தான் கட்டியிருக்காரு. அதுபோக அவர் கையில் ஒரு தண்டம் வச்சுருக்கார். தண்டம்னா குச்சி மாதிரி இருக்கும்ல, நம்ம பழைய முனிவர்கள் இவங்கெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, ஒரு குச்சி நேரடியான ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சியில் இன்னொரு கோமணத்தை கட்டிக்கிறார். இது மட்டும்தான் அவரோட சொத்து. இப்படி வரார். எந்த ஊருக்கு வராரு, திருநல்லூருக்கு வரார். திருநல்லூருக்கு வந்தவர் நேராக என்ன பண்ணுறாரு, அமர்நீதியார் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறாரு. இவரோட முகத்தில் அவ்வளோ பெரிய தேஜஸ். ஏன்னா வரது இறைவனோட பொலிவு எப்படி இருக்கும் அப்படி அவர் அந்த வாசலில் நின்றுட்டு, ஐயா வணக்கம் அமர்நீதியாரே அப்படின்னு கூப்பிட்றாரு. உள்ளேருந்து அமர்நீதியார் ஓடி வரார். இவரோட முகத்தை பார்த்தா அப்படி ஒரு பொலிவு, அப்படியே அவருக்கு இறைவனே நேரில் வந்த மாதிரி மனம் குளிர்ந்து போச்சு. ஐயா பிரம்மச்சாரியே வரணும், நீங்கள் இந்த இடத்துல உணவு சாப்பிட்ணும், உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவரை வரவேற்று உள்ளே கூப்பிட்டு போகிறார். உள்ளே போன பிரம்மச்சாரி என்ன பண்ணுறாரு, ஐயா நான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன், வெயில் மழை காடெல்லாம் நடந்து வந்திருக்கேன், நீங்கள் நேரடியாக உணவு சாப்பிட்ற சொல்கிறீங்க, அப்படி எனக்கு சாப்பிட்ற பழக்கம் இல்லை, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தானே காவிரி இருக்குது, காவிரியில் போய் ஒரு குளிச்சுட்டு வந்துடுறேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு போகிற வழியில் மழை வர மாதிரி இருக்குது. அமர்நீதியார் பார்க்குறாரு. பார்த்தா வெயில் பயங்கரமாக அடிக்குது. என்ன அவர் இந்த பிரம்மச்சாரி மழை வர மாதிரி இருக்குன்றாரு. என்ன இருந்தாலும் பிரம்மச்சாரி சொன்னால் சில நேரம் மழை வந்துடும்ல அப்படின்னு, ஆமாம் சாமி மழை வர மாதிரி தான் இருக்குதுன்னு இவரும் சொல்லிடுறார் அமர்நீதியார். உடனே சொல்கிறார், போகிற வழியில் மழை வர மாதிரி இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஒரு கோமணத்தை உங்கள்கிட்ட வச்சிடுறேன், கொடுத்துட்றேன், இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னொரு கோமணம் நான் கட்டியிருக்கேன், ஒரு கோமணம் என் தண்டத்தில் இருக்குது, மொத்தம் 3 கோமணம், இதில் ஒரு கோமணம் மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். ஒருவேளை நான் மலையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் பத்திரமா வச்சுருக்கேன் இந்த கோமணத்தை கொடுத்தீங்கன்னா நான் இதை ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிடுவேன் அப்படின்றாரு. சரி சாமி நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நான் பத்திரப்படுத்தி வைக்கிறேன்னே அவரோட பொலிவு பார்த்தவர் அமர்நீதியார் என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாமியாக இருப்பார் போல், நம்ம அதை பத்திரமா வைக்கணும்னு ஒரு முக்கியமான இடத்துல போய் அவர் பொன் பொருளாக வைக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி பாதுகாப்பாக அந்த கோமணத்தை வச்சிடறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம பிரம்மச்சாரி, யார் நம்ம பிரம்மச்சாரி, சிவபெருமான் தான் நம்மளோட பிரம்மச்சாரி.
நேராக காவேரிக்கு போகிறார். கங்கையை தலையில் சூடிய சிவபெருமான் காவிரியில் குளிக்கிறார். அப்போ வந்து கங்கையும் காவிரியும் கலந்த மாதிரி அந்த இடமே ஒரு பிரவாகமாக இருக்குது. அவர் குளிச்சுட்டு மெதுவாக எந்திரிச்சு வரார். வானத்தை பார்க்குறாரு. மழை சோன்னு அடித்து ஊற்றுது. என்னடா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு மழை வந்து இப்போ என்ன ஆயிடுறாரு, சிவபெருமானாக இருக்கிற பிரம்மச்சாரி நனைஞ்சிடுறாரு. அவர் கையில் வச்சுருக்க தண்டமும் நனைஞ்சிருது, அந்த தண்டத்தில் இருந்த கோமணமும் நனைஞ்சிருது, இன்னொரு கோமணம் கட்டியிருக்காரு. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வரார். வந்து அமர்நீதியார் மடத்துக்கு வரார். வந்துட்டு, ஐயா அமர்நீதியாரே, நான் உங்கள்கிட்ட ஒரு கோமணம் கொடுத்தேன்ல, அதை கொடுங்க, இங்கே பாருங்கள், நான் மழையில் நனைஞ்சிட்டேன், என்கிட்ட ஸ்பேராக இருந்தால் இன்னொரு கோமணமும் நனைஞ்சு போயிடுச்சு, இப்போ உங்கள்கிட்ட மட்டும்தான் உலர்ந்த கோமணம் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா நான் வந்து கட்டிட்டு சாப்பிட உட்காந்துருவேன் அப்படின்றாரு. உடனே அமர்நீதியார் என்ன பண்ணுறாரு, நேராக போய் பார்க்குறாரு. அவர் எங்கே பத்திரப்படுத்தி வச்சுருந்தாரு அந்த இடத்துக்கு போனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கோமணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் எம்டியாக இருக்குது அந்த இடம். இப்போ அமர்நீதியாருக்கு ஐயோ, நம்ம இங்கே நமக்கு ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சோம்னா திருப்பி போய் பார்த்தோம்னா நம்ம என்ன நினைப்போம், அந்த இடத்துல இல்லைன்னா வேற எங்கேயாவது வச்சுட்டோமா அப்படின்னு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சொல்லும்போது அமர்நீதியாருக்கும் மனம் அதே மாதிரி வேலை செய்யுது. உடனே என்ன பண்ணுறாரு, போய் அங்கங்கே தேடுறாரு. அவர் அந்த மடத்தில் முக்கியமான இடத்துல எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. அவருக்கு மனசு துடிக்குது, ஐயோ எங்கே வச்சோம், நம்ம எங்கேயாவது தொலைச்சிட்டோமா அப்படின்னு தேடி தேடி பார்க்குறாரு. திருப்பி கடைசியில் வச்ச இடத்துக்கே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல கோமணம் இல்லை. இப்போ தயங்கி போய் அவர்கிட்ட சொல்கிறார். யார்கிட்ட, அந்த பிரம்மச்சாரிகிட்ட போய் சொல்கிறார், சாமி நீங்கள் கொடுத்ததை இங்கே வச்சுருந்தேன், அந்த கோமணம் இப்போ காணாமல் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வேறு ஒரு கோமணம் வேணா தரேன் அப்படின்றாரு. நம்ம பிரம்மச்சாரியார் நம்மளோட சிவபெருமான் தான், இறைவனுக்கு தெரியாதா, மறைச்சதே அவர் தான். அப்போ அவருக்கு வந்து தெரியும், ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்னோடய கோமணம் வந்து எங்கள் இப்படி உங்கள்கிட்ட கொடுக்க, நான் வந்து ஒரு பொருளை கொடுத்தேன்னா அதை அப்படியே திருப்பி கொடுக்குறதான ஒரு நடைமுறை, நீங்கள் வந்து சிவனடியாருக்கு சேவை செய்வேன்னு பார்த்தீங்கன்னா வரவன் போகிறவன்ட்டெல்லாம் துணியை வாங்கி ஒழிச்சு வச்சுருங்க போல், நீங்கள் வணிகர் இல்லை, ஃப்ராடு அப்படின்றாரு. அமரநீதியார் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இந்த கோமணத்துக்கு பதிலாக நம்ம மனசு என்ன சொல்லும், யாராவது ஒரு பொருளை தொலைச்சிட்டோம்னா இந்த பொருளுக்கு பதிலாக இந்த பொருளை நான் தரேன் அப்படின்னு தானே நம்ம நார்மலாகவே சிந்திப்போம். அதே மாதிரி வந்து அமர்நீதியாரோ இந்த கோமணத்துக்கு பதிலாக நான் வேறு கோமணம் இருக்குது, நல்ல புது கோமணம் இருக்குது, பட்டாலான கோமணம் இருக்குது, அதை கூட கொண்டு வந்து தரேன் அப்படின்றாரு. உடனே பிரம்மச்சாரி பார்க்குறாரு. பார்த்துட்டு, அப்படியா, அப்போ இதுக்கு பதிலாக இதை கொடுத்தா சரியாக போயிருமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சாமி, நான் அப்படி சொல்ல வரல, இப்போ காணாமல் போயிடுச்சு, இதை எங்கே தேடுறேன்னு எனக்கு தெரியல, நானும் 1 மணி நேரமாக தேடிட்டு வந்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல, நீங்கள் இதை தயவு கூர்ந்து ஏற்றுக்கணும்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறனால நம்ம பிரம்மச்சாரியான சிவபெருமான் பார்க்குறாரு. பார்த்துட்டு, சரி ரைட், நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு தீர்வு சொல்கிறேன், ஒரு தராசு எடுத்துகிட்டு வா, இந்த தராசில் இப்போ ஈர கோமணம் ஒன்று இருக்குல்ல, என் தண்டத்தில் இருக்கிற இந்த கோமணத்துக்கு ஈக்குவல் தான் நீ தொலைச்ச கோமணமும், நான் இதில் வச்சிடுறேன், நீ அந்த சைடு இருக்கிற தராசில் வந்து அதுக்கு ஈக்குவலாக கோமணம் வச்சுக்கிட்டே வா, எப்போ என்னோடய கோமணம் வந்து மேலே போகுதோ, அதாவது வெயிட்டு குறைஞ்சி உன் சைடு வெயிட்டு கூடி இந்த இது வந்து மேலே போகுதோ, அப்போ நான் வந்து நீ இந்த பக்கம் வச்சுருக்க எல்லாத்தையும் அந்த கோமணத்துக்கு பதிலாக, நீ தொலைச்ச கோமணத்துக்கு பதிலாக நான் எடுத்துக்கிறேன்றாரு. இப்போ பாருங்கள், அமர்நீதியார் என்ன பண்ணுறாரு, இப்போ மனசு குளிர்ந்துருச்சு, இப்போ ஒரு கோமணத்துக்கு என்ன வச்சா சரியாகும், இன்னொரு கோமணத்தை வச்சா சரியாக போயிடும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் பட்டாலான ஒரு 10 கோமணத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார். அங்கே பார்த்தா அவர் வச்சுருக்க சிவபெருமான் வச்சுருந்த பிரம்மச்சாரி வச்சுருந்த கோமணம் தான் கீழேயே இருக்குது, மிச்ச கோமணம்லாம் மேலேயே இருக்குது. நார்மலாக நம்மளுக்கு தெரியும், ஒரு அறிவியல் தெரியும், எந்த பக்கம் எடை அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் கீழே இருக்கும், எடை கம்மியாக இருக்கிற இடம் வந்து மேலே போகும். இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பி போய் இன்னொரு 10 கோமணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, துணியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு, வேட்டி சட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. இவருக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம இம்பிட்டு வச்சுட்ருக்கோம், இந்த பக்கம் கூடவே மாட்டேங்குது, வெயிட் இதில் என்ன வெயிட் இருக்குது, தண்ணியில் எதுவும் ரொம்ப கனமாயிருச்சோ அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு, சரி ரைட்டு, அவருக்கு ஈக்குவலாக ஏதாவது கொடுத்துருவோம் அப்படின்னு புது ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. அங்கே மடத்தில் இருக்கிற எல்லா உடையும் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து தராசு மேலே போகலை, தராசு கீழே தான் இருக்குது. உடனே அந்த பிரம்மச்சாரிகிட்ட வேண்டி கேட்குறாரு, ஐயா நீங்கள் எனக்கு இதெல்லாம் வச்சுட்டேன், வேறு என்னன்னு தெரில, என்கிட்ட பொண்ணு பொருள் இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட செல்வங்கள் எல்லாமே இருக்குது, அதை கொண்டு வந்து நான் வச்சிடுறேன், அதுக்கு தராசு கீழே போச்சுன்னா கூட மேலே போச்சுன்னா கூட நீங்கள் அதையும் எடுத்துக்கிறணும் அப்படின்றாரு. என்னமோ ஒன்றுப்பா, இறைவன் சித்தம் அப்படின்னு இறைவனே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ வெய்யி அப்படின்றாரு. உடனே இவர் போய் என்ன பண்ணுறாரு, இருக்கிற எல்லா பொண்ணு பொருள் ரத்தின மாலை எல்லாம் அவர் சம்பாரித்த எல்லா சொத்தையும் கொண்டு வந்து வச்சுறாரு. இதுக்கப்புறம் ஊருக்கு வேறு அனுப்பிடுறாரு. ஒரு கூட்டத்தை போய் இங்கே அங்கே தான் இருந்துச்சா, பேக்கேஜில் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க வச்சுருவோம் அப்படின்னு. இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக இதே கலைவரமாக இருக்குது. எடுத்துகிட்டு வந்து வைக்க இந்த தராசு வந்து மேலேயே தான் இருக்குது, கோமண தராசு கீழேயே இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசி அவருக்கு வழி தெரியல, ஐயா நான் என் சொத்து எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டேன், இந்த பக்கம் இன்னும் தராசு கீழே போக மாட்டேங்குது, எனக்கு வேறு வழி தெரியல, ஏன்
மனைவி இருக்காங்க, என்னோட மகன் இருக்காருங்க, இவங்களோட சேர்த்து நாங்கள் 3 பேர் இந்த தராசில் உட்கார்றோம், அப்போயாவது இந்த தராசு கீழே போகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு 3 பேர் அந்த தராசை 3 தடவை 5 எழுத்து மந்திரமான அந்த இறைவனின் மந்திரமான ஓம் நமச்சிவாய சொல்லி வந்து உட்கார்றாங்க. இறைவன் அப்போ தான் மனம் குளிர்றாரு. குளிர்ந்து அப்படியே தராசு சமமாகுது. சமமானோடனே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் வந்து பார்த்துட்டு சிரிக்கிறார். சிரித்தோடனே அப்படியே மேலே வானம் ஓப்பன் ஆகி அம்மையப்பராக காட்சி கொடுக்குறார் அமர்நீதியாருக்கு. அமர்நீதியாருக்கு அம்மையப்பராக காட்சி கொடுத்து, அமர்நீதியாரே, அமர்நீதி நாயனாரே, உன்னோட பக்தியை பார்த்து நான் வந்து மெச்சு போயிட்டேன், எனக்கு நீ இனிமேல் நீ என் கூட வந்து இருந்துருன்னு அமர்நீதி நாயனாருக்கு முக்தி கொடுத்து அவங்கள கூப்பிட்டுக்கிறாரு. இப்போ இதிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அமர்நீதியார் எதை முக்கியமாக கருதினார்னா இறைவன் தான் மிகப்பெரிய செல்வம்னு கருதினார். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரண மனிதனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு கோமணம் தொலைச்சி போச்சுல இன்னொரு கோமணம் வாங்கி தரேன், அதோட பிரச்சனையை முடிந்தானே நம்ம பேசுவோம். ஆனால் அவர் அப்படி பண்ணல. இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. இறைவனோட உடைக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது இருக்க முடியுமா? பிரபஞ்சத்தை படைச்சவனுக்கு ஈக்குவலாக நம்ம எதாவது கொடுக்க முடியுமா? ஒன்றும் கிடையாது. எல்லாமே இறைவன் கொடுக்குறது, இறைவன்ட்டே திருப்பி கொடுக்குறோம். இறைவன் கொடுக்குற எல்லாத்தையும் நம்ம இறைவன்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது நம்ம இறைவன்ட்டே போய் சேர்ந்துருவோம். இதுதான் இந்த கதையோட மிக ஆழமான தத்துவம். அமர்நீதி நாயனாரோட குரு பூஜை வந்து ஆணி பூரத்தில் வருது. அவர் முக்தி அடைந்த தலம் வந்து திருநாவலூர் தான். எல்லாரும் அவரை வணங்கி அவர் போல வாழணும், அவர் போல இறைவனுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.